அனைவருக்கும் வணக்கங்க. நந்திகேஸ்வரர்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ கன்னிராசி பற்றி பார்க்கலாங்க. அவங்க குணநலங்கள் எப்படி இருக்கும்? கன்னிராசினா பெண் ராசிங்க, உபயராசியாக வருங்க. இவங்க வந்துங்க இந்த நெற்கதிரோட ஒரு பெண் இருக்கிற மாதிரி வருங்க. இவங்க அதிகம் உழைக்கக்கூடிய பெண் இனமாக இருப்பாங்க, ஆண் இனமாகவும் இருப்பாங்க. அதிகம் உழைப்பாங்கங்க. குணமெல்லாம் வந்துங்க ஆடை அலங்காரம் இந்த மாதிரி நாட்டு அதிகமாக இருக்குங்க இவங்களுக்கு. வாழ்க்கையில் போராட்டமே வாழ்க்கை அப்படின்னு வாழக்கூடியவங்க இவங்க. அச்சம், அன்பு, இரக்கம், வரவேற்கிற தன்மைங்க, போராடுற குணம், இரக்க குணம் அதிகமாக இருக்குங்க இவங்களுக்கு. அச்சம் ஒரு மனதளவில் அச்சம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க, அன்பு நிறைந்தவங்களாகவும் இருப்பாங்க. தன் உழைப்புக்கேற்ற பயன் கேட்பாங்க, உழைப்புக்கேற்ற பலனை எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க. பணம் இல்லாத எந்த விதமான செயலும் இறங்க மாட்டாங்க. பணம் இல்லாத செயல்களில் எந்த செயலும் இவங்க ஈடுபட்ட மாதிரி சரித்திரமே இல்லைங்க. பணம் வேணும், அதுக்குண்டான ஊதியம் வேணும். விவசாயம், தோட்டம், இந்த தோட்ட வேலையெல்லாம் அருமையாக செய்வாங்க. தோட்டம் அமைக்கிறதுலேயும் ஆர்வம் அதிகமாக இருக்குங்க இவங்களுக்கு. கடன் வாங்க தயங்க மாட்டாங்க. எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. எதிர்ப்பவர்கள் போட்டி போட்டு வாழக்கூடிய நபராக இருப்பாங்க. மொத்தத்தில் வந்துங்க கன்னிராசிக்காரங்க வந்துங்க எதிர்ப்பாளின மக்களுடன் அதிகமாக உறவு வச்சுருப்பாங்க. எப்படின்னா, ஆணாக இருந்தால் பெண்ணை சுற்றியும், பெண்ணாக இருந்தால் ஆணை சுற்றி வந்துட்டுருப்பாங்க. இவங்களோட குணாதிசயம் இப்படி தாங்க இருக்கும். கன்னி இலக்கணத்துக்காரங்க அவங்களுக்கு வந்துங்க கொஞ்சம் அஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும். எதிர்ப்பாள் இன மக்களிடம் அஃபெக்ஷன் அதிகமாக இருக்குங்க. நன்றி, சுபங்க.